வெல்கம் டு மை ஈஸி லேர்னிங் கம்ப்யூட்டர். இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா +2 பைத்தான் போர்ஷன்ஸில் ஒரு கொஷின் தான். என்ன கொஷின் அப்படின்னு கேட்டோம்னா, ப்ரோக்ராம் டு ஃபைண்ட் தி கிவன் நம்பர் இஸ் ப்ரைம் ஆர் நாட். ப்ரைம் நம்பர்னால் என்ன அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரோக்ராம் எழுத சொல்லி கேட்டிருக்காங்க. முதல்ல ப்ரைம் நம்பர்னால் என்னென்னு நமக்கு நல்லா தெரியணும் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஏதாவது ஒரு நம்பர் கொடுக்குறாங்க, இப்போ 10 கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 10 1ஐயும் 10ஐயும் விட்டுடணும். இடைப்பட்ட இந்த எண்களால் இந்த நம்பர் டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணணும். அப்போ 2ஆல் 3ஆல் 4ஆல் அந்த மாதிரி அப் டு 9 வரைக்கும் இருக்கிற ஏதாவது ஒரு எண்ணால் இந்த 10 டிவைட் ஆகி மீதி 0 வரணும். அப்போ தான் இது வந்து டிவைசர். 10க்கு ஒரு டிவைசர் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இப்போ நான் 2 எடுக்கிறேன். 2ஆல் என்னால் டிவைட் பண்ண முடியும். 5 2s are 10, ரிமைண்டர் 0. ஒரு நம்பரால் டிவைட் பண்ணி ரிமைண்டர் 0 வந்ததுன்னா அந்த நம்பர் வந்து இந்த நம்பருக்கு டிவைசர் அப்படின்னு அர்த்தம். அப்போ 2ங்கிறது ஒரு டிவைசர். எதோட டிவைசர்? 10ஓட டிவைசர். அப்போ 10க்கு ஒரு டிவைசர் இருக்குது அப்படின்னா 10 வந்து ப்ரைம் நம்பராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. எந்த நம்பர் ஒரு டிவைசர் கூட வச்சு இல்லையோ அந்த நம்பரை தான் ப்ரைம் நம்பர் அப்படின்னு சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ 5 எடுத்துக்கிறேன் நான். 5ஐ நம்ம 1ஆல் விட்டுடலாம், 5ஆல் விட்டுடலாம். 1ம் 5ம் விட்டுட்டு, அதாவது 1 5 விட்டுட்டு இடைப்பட்ட எண்கள் எது எது? 2 3 4 தான். இப்போ 2ஆல் டிவைட் பண்ணுறேன். 2 டைம்ஸ் டிவைட் ஆகும். ரிமைண்டர் 1 வருது. அடுத்தது மறுபடியும் 5ஐ 3ஆல் டிவைட் பண்ணுறேன். 1 டைம்ஸ் டிவைட் ஆகும். ரிமைண்டர் 2 வருது. மறுபடியும் 5ஐ 4ஆல் டிவைட் பண்ணுறேன். 1 டைம்ஸ் டிவைட் ஆகும். ரிமைண்டர் 1 வருது. ஸோ அப்போது ரிமைண்டர் 1 2 1ன்றது மாற்றி மாற்றி வருது. 2ஆல் 3ஆல் 4ஆல் டிவைட் பண்ணும் போது. அப்போ 5ன்ற ஒரு நம்பருக்கு ஒரே ஒரு டிவைசர் கூட இல்லை. பாருங்கள், 2ஆல் டிவைட் பண்ணும் போதும் ரிமைண்டர் வருது. 3ஆல் டிவைட் பண்ணும் போதும் ரிமைண்டர் வருது. 4ஆல் டிவைட் பண்ணும் போதும் ரிமைண்டர் வருது. அப்புறம் 7 எடுத்துக்கலாம். 7ஐ 1ம் 7ம் விட்டுட்டு மீதி எது எது? 2 3 4 5 6 இந்த எண்களெல்லாம் டிவைட் பண்ணணும். 2ஆல் டிவைட் பண்ண முடியுமா? 3 2s are 6, ரிமைண்டர் 1 வருது. 3ஆல் 2 3s are 6, ரிமைண்டர் 1. 4ஆல் 1 4s are 4, ரிமைண்டர் 3. 5ஆல் 1 5s are 5, ரிமைண்டர் 2. 6ஆல் 1 6 are 6, ரிமைண்டர் 1. அப்போ இந்த எந்த எண்களாலையுமே 7 வந்து டிவைட் ஆகி 0 கொடுக்கல. அப்போ 7ங்கிறது ப்ரைம் நம்பர், 5ங்கிறது ப்ரைம் நம்பர், 10ங்கிறது ப்ரைம் நம்பர் கிடையாது. இப்போ நான் 9 எடுத்துக்கிறேன். 9க்கு 1ம் 9ம் விட்டுட்டோம் அப்படின்னா மீதி 2 3 4 5 6 7 8. இப்போ 6 7 8 5 இதெல்லாம் டிவைட் ஆகாது. ஆனால் 3ஆல் டிவைட் ஆகும். பாருங்கள், எத்தனை டைம்ஸ் டிவைட் ஆகும்? 3 3s are 9, ரிமைண்டர் 0. அப்போ ரிமைண்டர் 0 கொடுத்துருச்சு. 9க்கு ஒரு டிவைசர் இருக்குது. எது? 3ங்கிற ஒரு டிவைசர் இருக்குது. ஸோ 9ங்கிறது நாட் ப்ரைம் நம்பர். அப்போ ஒரு டிவைசராவது இருந்துடுச்சு அப்படின்னா அது நாட் ப்ரைம் சொல்லணும். ஒரு டிவைசர் கூட இல்லை அப்படின்னா அதை ப்ரைம் நம்பர்னு சொல்லணுங்க. இப்போ நம்ம இதுக்கு 2 கிரிட்டீரியாவில் செக் பண்ணலாம். ஒரு நம்பர் இப்போ நான் 9 எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. 1ஆலையும் 9ஆலையும் விட்டுடலான்னு சொன்னேன். ஆனால் நான் எத்தனை நம்பர் வரைக்கும் செக் பண்ணுறேன்? 2 3 4 5 6 7 8 வரைக்கும் செக் பண்ணுறேன் இல்லையா? நம்ம ஒரு சின்ன லாஜிக் ஒன்று சொல்லிடுறேன் பாருங்கள். 2லேருந்து கடைசி எண்ணுக்கு முன்னாடி வரைக்கும் போகிறோம். ஒரு நம்பராக எடுத்து செக் பண்ணுறோம். இவ்வளோ வரைக்கும் நம்ம போகணுன்ற அவசியமே இல்லை. இந்த நம்பரோட பாதி என்ன? 9ஓட பாதி பார்த்திங்கன்னா 4.5. அப்போ 4 வரைக்கும் 2ஆல் 3ஆல் 4ஆல் இது வரைக்கும் தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது மீதி 0 வர்றதுக்கு. அந்த எண்ணோட பாதிக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக பாதிக்கு மேலே இருக்கிற டிவைசர் 0 கொடுக்காது. 5ஆல் டிவைட் பண்ணால் ஒரு டைம் தான் டிவைட் ஆகும், மீதி 4. 6ஆல் டிவைட் பண்ணால் ஒரு டைம் தான் டிவைட் ஆகும், மீதி 3. 7ஆல் டிவைட் பண்ணால் ஒரு டைம் டிவைட் ஆகும், மீதி 2. 8ஆல் டிவைட் பண்ணால் ஒரு டைம் டிவைட் ஆகும், மீதி 1. ஸோ அப்போ மீதி கண்டிப்பாக வரும். அந்த பாதிக்கு உள்ளே தான் வந்து அந்த நம்பர் முழுசாக அட்லீஸ்ட் 2 வாட்டியாவது டிவைட் ஆகும். இப்போ நான் 10 எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா 10 5 வரைக்கும் தான் டிவைட் பண்ண முடியும். 5ஆல் பண்ணோம் அப்படின்னா 2 வாட்டி, 2 5 10, மீதி 0. 6ஆல் டிவைட் பண்ணால் பாதிக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னாலே கட்டாயம் மீதி வரும். ஒரு டைம் தான் டிவைட் ஆகும், 2 வாட்டி கூட டிவைட் ஆகாது. ஸோ 2 வாட்டியாவது டிவைட் ஆனால் தான் மீதி 0 வரும். கரெக்டுங்களா? ஒரு வாட்டி டிவைட் ஆகிறது தான் 1ம் 10ம். அந்த நம்பரை விட்டுடலான்னு சொல்லிட்டேன்.
அப்போ இடைப்பட்ட 2லிருந்து அந்த நம்பரோட பாதி வரைக்கும் செக் பண்ணாலே போதும், அல்லது கடைசி வரைக்கும் நான் செக் பண்ணுறனாலும் ஒன்றும் தப்பில்லை. ஆனால் கடைசி வரைக்கும் செக் பண்ணுறது வேஸ்ட்டு, எக்ஸ்ட்ரா டைம் தான். சரிங்களா? ஆனால் இப்போ நான் கடைசி வரைக்கும் செக் பண்ணுற மெத்தடில் தான் போட்டிருக்கேன். பாதியிலே செக் பண்ணுறது எப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் பாருங்கள். அப்போ நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் வேணும். என்ன நம்பர்ன்றதை வாங்கிக்கிறேன் நான். n = int ஆஃப் இன்புட் ஆஃப் என்டர் ஏ நம்பர். என்டர் ஏ நம்பர் ஏதாவது ஒரு நம்பர் கொடுப்பீங்க, அதை நான் இன்டிஜராக மாற்றிடுறேன். இப்போ பல தடவை சொல்லியிருக்கேன் நான். பைத்தானில் நம்ம என்டர் பண்ணுறது எல்லாமே எப்படி இருக்கும், இப்போ நான் 7ன்னு கொடுத்தனாலுமே கூட அந்த 7 டபுள் கோட்டில் இருக்கிறதா அர்த்தம். இன்புட் கமாண்ட் யூஸ் பண்ணி வாங்கும்போது இதை நான் ஆர்டினரி 7ஆக மாற்றினேன்னா தான் அது நம்பர். அந்த நம்பரை தான் என்னால் டிவைட் பண்ண முடியும், மல்டிப்ளை பண்ண முடியும், ஆட் பண்ண முடியும், அடிஷன் ப்ராசஸ் எதுவாக இருந்தாலும் அரித்மெட்டிக் ப்ராசஸ் எதுவாக இருந்தாலும் செய்ய முடியும். ஸோ நான் இன்ட் யூஸ் பண்ணி இதை நம்பராக மாற்றி எண்ணுக்கு அசைன் பண்ணிக்கிட்டேன். அடிஷ்னலாக ஒரு வேரியபிள் பி அப்படின்னு வச்சுருக்கேன். அதில் 1ன்னு இனிஷியலைஸ் பண்ணிட்டேன். இது ஏன் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும் உள்ள ப்ரோக்ராமில். ஃபார் லூப்பு யூஸ் பண்ணிக்கிறேன். எதுக்கு ஃபார் லூப்பு அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ 7 எடுத்துக்கிட்டோன்னா 7 நான் 2ஆல் டிவைட் பண்ணணும், 3ஆல், 4ஆல், 5ஆல், 6ஆல், இப்படி அத்தனை நம்பராலையும் டிவைட் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா. 1ஐயும் 7ஐயும் விட்டுடலாம், மீதி இருக்கிற இந்த எல்லா எண்களாலையும் டிவைட் பண்ணணும்னு சொன்னேன் நான். அப்போ இந்த எல்லா எண்களையும் ஒன்றொன்னா நான் செக் பண்ணுறதுக்கு எடுக்கிறதுக்கு தான் லூப் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபார் லூப்பை நான் 2லிருந்து n வரைக்கும் யூஸ் பண்ணிக்கிறேன். n வரைக்கும் அப்படின்னா 2லிருந்து 7 வரைக்கும். ஆனால் நம்ம ரேஞ்ச் ஃபங்க்ஷனை பயன்படுத்தும் போது n-க்கு மதிப்பு 7 அப்படின்னா 7 வரைக்கும் போகாது, ஒன்று முன்னாடியே முடிச்சுக்கும், 6 வரைக்கும் தான் போகும். நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன், ரேஞ்ச் ஃபங்க்ஷனை பயன்படுத்தும் போது நம்ம கடைசி நம்பர் என்ன ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அந்த நம்பர் ஆச்சு அப்படின்னா கண்டிஷன் தப்பு. இந்த 7 ஆனதுன்னா கண்டிஷன் தப்பு. இந்த 2 3 4 5 6ன்னு 7 ஆச்சுன்னா தப்பாயிடும். ஸோ 6 ஆகிற வரைக்கும் தான் போகும். அதனால தான் நான் n-ன்னு கொடுத்துருக்கேன். யூஸ்வலாக நம்ம அதர் லூப்பெல்லாம் யூஸ் பண்ணும்போது n-1ன்னு கொடுக்கணும். நான் 1 கொடுக்கல, n-1. ஏன்னா ரேஞ்சை யூஸ் பண்ணும் போதே 1 கம்மியாக தான் போகும். அடுத்தது இஃப் n மாடுலஸ் i டபுள் ஈக்குவல் டு 0வா. இப்போது n-ல் நான் என்டர் பண்ண 7 இருக்குது. i-ல் இங்கே நான் ஸ்டார்டிங் வேல்யூ 2ன்னு கொடுத்துருக்கேன், எண்டிங் வேல்யூ n-ன்னு கொடுத்துருக்கேன். அப்போ ஸ்டார்டிங் வேல்யூ 2 தான் முதல்ல எடுக்கும். 2 எடுத்து i-க்கு அசைன் பண்ணிக்கும். n மாடுலஸ் i-னா n-ல் இருக்கிற a-ல் i-ஆல் டிவைட் பண்ணும். i-ல் 2 இருக்குது, 2ஆல் டிவைட் பண்ணால் 3 2s are 6, ரிமைண்டர் 1 வந்துடுச்சு. இப்போ இந்த ரிமைண்டர் 1ம் 0வும் ஈக்குவலாக இல்லை. ஈக்குவலாக இருந்ததுன்னா பியில் 0ன்னு அசைன் பண்ணிக்கோன்னு சொல்லியிருக்கேன். இப்போ ஈக்குவலாக இல்லை. இப்போ இந்த ஃபார்க்கு கீழே இந்த 2 லைன் தான் இருக்குது. இந்த ஃபார்க்கு நேராக தான் அடுத்த லைன் யூஸ் பண்ணியிருக்கேன் நான். எப்போவுமே பைத்தானில் இண்டென்டேஷன் ரொம்ப முக்கியம். இப்போ ஃபார்க்கு உள்ளே நான் ஸ்பேஸ் விட்டு எழுதியிருக்கிறது தான் லூப்புக்குள்ளே இருக்கிறது அர்த்தம். இப்போ இந்த 2 லைனை முடிச்சுட்டு மறுபடியும் இங்கே வருமானா வராது. இதுக்கு மேலே ஃபார் லூப்பை தேடி தான் போகும். இந்த கண்டிஷன் தப்பானா தான் இதை விட்டு வெளியில் வரும். இப்போ அடுத்த வாட்டி போகும்போது ஐயில் ஏற்கனவே 2 எடுத்துக்கிச்சு இல்லையா. இப்போ அடுத்த வாட்டி போகும்போது ஆட்டோமேட்டிக்காக 1 இன்க்ரிமெண்ட் ஆகிடும், 3 ஆகும். நான் 3ஆவதாக ஒரு நம்பர் இங்கே ஸ்டெப் வேல்யூ கொடுக்கலன்னா 1 தான் இன்க்ரிமெண்ட் பண்ணும். நீங்கள் இங்கே 2ன்னு கொடுத்தீங்கன்னா 2 இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கும். நான் இங்கே எதுவுமே கொடுக்காததுனால n-க்கு அப்புறம் 1 இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கும். இப்போ 2 இருந்தது 3 ஆகும், 3 எடுத்துகிட்டு உள்ளே வரும். இஃப் n மாடுலஸ் i அப்படின்னு செக் பண்ணும்போது n-ல் அதே 7 தான் இருக்குது, i-ல் மட்டும் என்ன ஆயிருக்கு 3. அப்போ 3 எத்தனை வாட்டி டிவைட் ஆகும், 2 3s are 6, மறுபடியும் ரிமைண்டர் 1 தான். அப்போ இந்த ரிமைண்டர் 1ம் 0வும் ஈக்குவலாக இல்லைன்றதுனால இந்த 0 அசைன் ஆகாது. மறுபடியும் ஃபாரை தேடி போகும். ஐயோட வேல்யூ 3 இருந்தது, போயிட்டு இப்போ என்ன ஆகும் 4 ஆகும். 4 n-ல் இருக்கிறது 7, 7 விட 4 சின்னது தான் உள்ளே வரும். இப்போ மறுபடியும் n மாடுலஸ் i-ன்னு சொல்லும்போது 7 4ஆல் டிவைட் பண்ணும். 1 டைம் தான் டிவைட் ஆகும். மீதி 1 4s are 4, மீதி 0. நான் சொன்னேன் இல்லையா, பாதி வரைக்கும் தான் அது 2 வாட்டியாவது டிவைட் ஆகி மீதி 0 வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பாதிக்கு மேலே போயிடுச்சுன்னா ஒரு வாட்டி தான் டிவைட் ஆகும். இப்போ 7 4ஆல் டிவைட் பண்ணுறேன், 7ல் பாதி 3.5 தான். அப்போ 3 வரைக்கும் நம்ம டிவைட் பண்ணாலே போதும். 4ங்கிறது என்னோட அடிஷ்னல் ப்ராசஸ் தான். அப்போ 4ஆல் டிவைட் பண்ணும்போது பாருங்கள் ஒரு வாட்டி தான் டிவைட் ஆகுது, மீதி 3 வந்துடுச்சு. அப்போ இந்த மீதி 3ம் 0வும் ஈக்குவலாக இல்லை. அப்போ கண்டிஷன் தப்பாயிடுச்சுன்னா மறுபடியும் இதை செய்யாமல் மறுபடியும் மேலே போகும். இப்போ ஐயோட வேல்யூ மறுபடியும் 1 இன்க்ரிமெண்ட் ஆகும், 5 ஆகும். 5 7-ஐ விட சின்னதா? ஆமாம், சின்னது தான். n-ல் நான் 7 தானே கொடுத்துருக்கேன், 7-ஐ விட சின்னதான்னு பார்த்துக்கோ. 7-ஐ விட 5 சின்னது உள்ளே வரும்.
இப்போ அதே 7 எதால் டிவைட் பண்ணும் 5ஆல் டிவைட் பண்ணும். மறுபடியும் 1 டைம் தான் டிவைட் ஆகும். 1 5s are 5, ரிமைண்டர் 2. இந்த 2வும் 0வும் ஈக்குவலாக இல்லை. அப்போ இந்த வேலையை செய்யாது. செய்யாமல் மறுபடியும் மேலே போகும். ஐயோட வேல்யூ மறுபடியும் 1 இன்க்ரிமெண்ட் ஆகும். என்ன ஆகும்? 6 ஆகும். 6 வந்து 7 விட சின்னதா? சின்னது. உள்ளே வரும். மறுபடியும் 7 6ஆல் டிவைட் பண்ணும். 1 டைம்ஸ் 1 6 are 6, ரிமைண்டர் 1. ரிமைண்டர் 1 வந்ததுனால ரிமைண்டர் 1ம் இந்த 0வும் ஈக்குவலாக இல்லை. அப்போ மறுபடியும் இந்த Pயில் 0 அசைன் ஆகாது. மறுபடியும் மேலே போகும். இப்போ ஐயோட வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக 1 இன்க்ரிமெண்ட் ஆகும்போது 6 போயிட்டு 7 ஆகும். இங்கேயும் 7 இங்கேயும் 7. அதாவது ஐ மதிப்பு ஒன்றா இன்க்ரிமெண்ட் ஆகி 7க்கு வந்துடுச்சு. என்னோட மதிப்பு நம்ம என்ன கொடுத்தோம்? 7. ரெண்டுமே சேம் ஆகிருந்ததுன்னா கண்டிஷன் தப்பு. அதுதான் நான் சொன்னேன். 7 ஆகும்போது தப்பாயிட்டு வெளியில் வந்துடும். அப்போ 7 விட ஒன்று சின்னதாக இருக்கிற வரைக்கும் உள்ளே போயிட்டு டிவைட் பண்ணும். 7 ஆகும்போது தப்பாயிட்டு வெளியில் வந்துடுது. வெளியில் வந்தால் செக் பண்ணுறேன். இஃப் P = 1 Pயில் நம்ம ஏற்கனவே இனிஷியலைஸ் பண்ணி வச்சுருக்கோம் 1ன்னுட்டு லூப்புக்கு மேலே. லூப்புக்குள்ளே எப்போல்லாம் 0 வருதோ அப்போ 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணுன்றேன். இது எனக்கு நான் கொடுத்த நம்பரில் 7ல் ஒரு வாட்டி கூட இது கரெக்டே ஆகலை. n மாடுலஸ் I = 0 ஒரு வாட்டி கூட கரெக்டாக ஆகலை. அப்போ இது ஒரு வாட்டி கூட போகவே இல்லை. நான் மேலே இனிஷியலைஸ் பண்ண அதே 1 தான் இருக்கும். இப்போ இஃப் P = 1 அப்படின்னு செக் பண்ணும்போது ஆமாம் 1 தான். கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா பிரிண்ட்டு தி கிவன் நம்பர் இஸ் ப்ரைம் அப்படின்னு நான் பிரிண்ட் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடும். சப்போஸ் நான் இப்போ வேறு ஏதாவது ஒரு நம்பர் கொடுக்குறேன். 6ன்னு ஒரு நம்பர் கொடுக்குறேன். 6க்கு நம்ம இங்கே ரேஞ்சு ஃபிக்ஸ் பண்ணும்போது 1ஐயும் 6ஐயும் விட்டுட்டு 2 3 4 5 3 நம்பர்ஸால் டிவைட் பண்ணணும். ஃபஸ்ட்டு டைம் 2ஐ எடுத்துகிட்டு உள்ளே வருது. உள்ளே வரும்போதே n மாடுலஸ் I = 0வா? இப்போ nல் 6 இருக்குது. 6ஐ ஐயால் டிவைட் பண்ணணும். ஐயில் 2 இப்போ தானே ஃபஸ்ட் டைம் வருது. 3 2s are 6, ரிமைண்டர் 0. ஃபஸ்ட்டு டைமே ரிமைண்டர் 0 கிடச்சாச்சு. அப்போ 0ன்னு அசைன் பண்ணிக்கணும். மறுபடியும் மேலே போகும். மேலே போனாலும் அடுத்தது 3 ஆகும். 3ஐ எடுத்துகிட்டு உள்ளே வரும்போது மறுபடியும் 6ஐ 3ஆல் டிவைட் பண்ணும். 2 3s are 6, மறுபடியும் ரிமைண்டர் 0. மறுபடியும் Pயில் 0ன்னு அசைன் பண்ணிக்கும். ஸோ இது எப்பெல்லாம் Pயில் 0 ஒரு வாட்டி அசைன் பண்ணாலும் இந்த 1 போயிடும். 1 போயிட்டு 0ன்னு தான் இருக்கும். இந்த கண்டிஷன் தப்பாயிட்டு வெளியில் வரும்போது இங்கே செக் பண்ணோம்னா P = 1 அப்படின்னு செக் பண்ணால் 1 இருக்காது. ஏன்னா இங்கே ஒரு வாட்டியாவது நம்ம 0 அசைன் பண்ணிட்டோம்னா இந்த 1 போய்டும்னு சொன்னோம் இல்லையா? அப்போ இதனோட எல்ஸ் பார்ட்டுக்கு வந்து தி கிவன் நம்பர் இஸ் நாட் ப்ரைம் அப்படின்னு பிரிண்ட் பண்ணிடும். இது ப்ரைம் நம்பர் இல்லை. ஆமாம் 6ங்கிறது ப்ரைம் நம்பர் இல்லை. இப்போ நம்ம இதில் ஒரு 2 அடிஷ்னல் ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணலாம். என்னென்ன அப்படின்னு கேட்டோம்னா நான் சொன்னேன் ஒரு நம்பரை அதனோட பாதி வரைக்கும் எடுத்துக்கிட்டாலே போதும். இப்போ 2ம் 3யும் தான் இதுக்கு டிவைஸராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு. 4ம் 5ம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நமக்கே தெரிஞ்சிடும் பாதிக்கு மேலே போயிடுச்சுன்னா அது கண்டிப்பாக டிவைட் ஆகி 0 கொடுக்காதுன்னுட்டு. அப்போ 2ம் 3யும் மட்டும் பாதி வரைக்கும் போனாலே போதும் அப்படின்னா நான் இங்கே என்ன கொடுத்துக்கலாம்? n/2ன்னு கொடுத்துக்கலாம். என்ன கொடுக்கலாம்? n/2 இப்படி கொடுத்துக்கலாம். என்னோட கண்டிஷன் 2, n/2 அப்படின்னு கொடுத்தோம்னா என்னோட ரேஞ்ச் பாருங்கள் 2லேருந்து nல் பாதி இருக்கிற வரைக்கும் மட்டும் லூப்பு போகும். இது ஒரு ஆல்ட்ரு பண்ணலாம். அடுத்தது இப்போ நான் 6 கொடுத்தேன் இல்லையா? 6க்கு 2ங்கிற ஒரு டிவைஸர் கிடச்சிடுச்சு. ஃபஸ்ட்டு டைம் போகும்போதே 2 வந்து டிவைட் ஆகிடுச்சு. 3 டைம்ஸ் டிவைட் பண்ணால் 0 கிடச்சாச்சு. அடுத்தது நான் மறுபடியும் அடுத்த நம்பரை செக் பண்ணணுமா? 3ஆல் டிவைட் பண்ணணுமா? அவசியமே இல்லை. ஏதாவது ஒரு டிவைஸர் இருந்தாலே அது நாட் ப்ரைம் தான். ஸோ என்னால் அடுத்த நம்பர் நான் செக் பண்ண தேவையில்லை, என்னோட டைம் லாஸ் பண்ண தேவையில்லை அப்படின்னு நினச்சோன்னா நான் இங்கே என்ன கொடுத்துக்கலாம்? பிரேக் கொடுத்துக்கலாம். இங்கே அடிஷ்னலாக இந்த P = 0ன்னு இருக்கிற இடத்துல என்ன கொடுத்துக்கலாம்? பிரேக் அப்படின்னு கொடுத்தோம்னா பிரேக் எதுக்கு? இந்த லூப்பை விட்டு வெளியில் வர்றதுக்கு. இந்த லூப் அடுத்ததுக்கு 3 4ன்னு போகாமல் பாதியிலே வெளியில் வந்துடும். ஒரு வாட்டி 0 வந்தாலே வெளியில் வந்துட்டு செக் பண்ணிக்கும். இஃப் P = 1 இருந்ததுன்னா பிரிண்ட் பண்ணு ப்ரைம் நம்பர்னு, இல்லைன்னா நாட் ப்ரைம்னு பிரிண்ட் பண்ணு. ஓகேங்களா? அப்போ நான் 2 ஆல்ட்ரு பண்ணலாம். இங்கே பிரேக்கு கொடுக்கலாம், இங்கே n/2 கொடுக்கலாம், இல்லை கொடுக்காமலும் போடலாம். உங்களோட விருப்பம். நம்ம டைம் லாஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னிங்கன்னா நம்ம ப்ரோக்ராம் வந்து எவ்வளோ அக்யூரட்டாக எழுதுகிறோம் அப்படிங்கிறது தான் நம்மளோட டேலண்ட்டு. ஸோ இப்படியும் எழுதலாம். இதை இன்னும் மைனூட்டாக இன்னும் அக்யூரட்டாக எழுதணும் அப்படின்னா இங்கே /2வும் இங்கே பிரேக்கும் கொடுக்கறது நல்லது. இப்போ இந்த ப்ரோக்ராமுக்கான ஆன்சரை ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நான். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதே போல் நீங்களும் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
என்னோடய சேனல் லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் பைத்தான் அப்படிங்கிற ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்குது. அதில் +2வோட எல்லா போர்ஷன்ஸுமே நான் தியரிட்டிக்கலாக வீடியோ போட்டிருக்கேன், ப்ரோக்ராம்ஸையும் போட்டிருக்கேன். அதில் போயிட்டு பாருங்கள், உங்களோட எல்லா டவுட்டும் அதில் கிளியர் ஆகும். இன்னொரு இம்பார்ட்டண்ட் ப்ரோக்ராமோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.